Good morning, students. The next one is PCR in clinical diagnosis, page number 155. The specificity and sensitivity of PCR is useful for the diagnosis of inherited disorders, viral diseases, bacterial diseases, etc. மருத்துவ கண்டறிதலில் PCR மரபிய குறைபாடுகள், வைரஸ் நோய்கள், பாக்டீரிய நோய்கள் போன்றவற்றை கண்டறிய பிசிஆரின் இலக்குத்தன்மை மற்றும் உணர்திறன் மிகவும் பயன்படுகின்றது. த ஸ்பெசிபிசிட்டி அண்ட் சென்சிட்டிவிட்டி ஸ்பெசிபிசிட்டி மீன்ஸ் இலக்குத்தன்மை மற்றும் சென்சிட்டிவிட்டினா உணர்திறன். இந்த பிசிஆரோட இலக்குத்தன்மை மற்றும் உணர்திறன் இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா மரபிய குறைபாடுகள், வைரஸ் நோய்கள் கண்டறிதல், பாக்டீரியா நோய்கள் போன்ற நோய்களை கண்டறிவதற்கு இந்த பிசிஆர் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The diagnosis and treatment of a particular disease often requires identifying a particular pathogens. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு அடையாளம் காண்பதன் மூலமாக சரியான சிகிச்சை அளிக்க முடியும். அந்த நோய்க்கு சரியான நம்மளால் சிகிச்சை அளிக்க முடியும். நோய் என்ன, எந்த நோய் எதனால் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் தரமான சிகிச்சை அளிக்க முடியும். Traditional methods of identifications involve culturing these organisms from clinical specimens and performing metabolic and other tests to identify them. வழக்கமான நடைமுறையில் நோய்க்காக கருதப்படும் நுண்ணுயிர்களை வளர்ப்பு ஊடகத்தில் வளர்த்து வளர்சிதை மாற்ற சோதனைகளையும் மற்றும் இதர சோதனைகளையும் செய்து பார்த்து அடையாளம் காணப்படுகின்றன. The concept behind PCR based diagnosis of infectious disease is simple. If the pathogen is present in a clinical specimen, its DNA will be present. தொற்று நோய்களை கண்டறிய பிசிஆர் அடிப்படையிலான ஆய்வு மிகவும் எளிமையானதாகும். ஒரு ஆய்வக மாதிரியில் ஒரு நோய்க்கு காணப்பட்டால் நிச்சயமாக அதன் டிஎன்ஏவும் காணப்படும். ஒரு நோய்க்கு இருந்துச்சுன்னா, நோய் உண்டாக்கக்கூடிய நோய் கிருமி இருந்துச்சுன்னா அதனுடைய அந்த நோய் உண்டாக்கக்கூடிய நோய் கிருமியோட அந்த டிஎன்ஏவும் அதில் காணப்படும். இட்ஸ் டிஎன்ஏ ஹாஸ் யூனிக் சீக்வன்சஸ் தட் கேன் பி டிடெக்டட் பை பிசிஆர். இந்த பிசிஆரின் முறை மூலம் அவற்றின் தனித்துவமான டிஎன்ஏ வரிசைகள் கண்டறியப்படுகின்றன. டிஎன்ஏ இருந்துச்சுன்னா அதனுடைய டிஎன்ஏ வரிசைகள் கண்டறியப்படுகின்றன. Often using the clinical specimens, examples blood, stool, spinal fluid or spectrum in the PCR mixers. PCR is also employed in the prenatal diagnosis of inherited diseases by using chronic villi samples or cell from amniocentesis. எடுத்துக்காட்டாக இரத்தம், மலம், தண்டுவட திரவம், சளி போன்ற மருத்துவ மாதிரிகளில் பிசிஆர் முறைப்படி மூலம் பரிசோதிப்பதன் மூலம் நோய் வகைகளை கண்டறிய முடியும். கோரியான் நீட்சிகளின் மாதிரிகளை பயன்படுத்தியோ அல்லது பனிக்குறை திரவ செல்களை ஆய்வு செய்வதன் மூலமாகவோ குழந்தை பிறப்பதற்கு முன்பே குழந்தைக்கு மரபியல் நோய்கள் உள்ளனவா என்பதனையும் நாம் கண்டறிய முடியும். ப்ரீநேட்டல் டயக்னாசிஸ் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடியே செய்யக்கூடிய அந்த பரிசோதனைகள் மூலமாக என்னது இன்ஹெரிட்டட் டிசீஸ் மரபியல் குறைபாடு நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். டிசீசஸ் லைக் சிக்கிள் செல் அனிமியா, beta thalassemia and phenylketonuria can be detected by PCR in these samples. எக்ஸாம்பிள்ஸாக சொல்லப்போனால் கதிரருவால் நோய், இரத்த சோகை நோய், தாலசிமியா, பீட்டா தாலசிமியா மற்றும் ஃபினைல்கீட்டோனுரியா போன்ற நோய்களையும் பிசிஆர் முறையில் கண்டறிய முடியும் நம்மளால். cDNA from PCR is a valuable tool for diagnosis and monitoring retrieval infections, examples tuberculosis by Mycobacterium tuberculosis. இந்த பிசிஆர் டெஸ்ட் மூலமாக காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவானது ரெட்ரோவைரஸ் தொற்றுக்களை கண்டறியவும் கண்காணிக்கவும் உதவும் ஒரு மதிப்புமிக்க கருவியாக இந்த பிசிஆர் டெஸ்ட் இருக்குது. இந்த பிசிஆர் டெஸ்ட் மூலமாக கண்டறியப்படும் காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏவானது ரெட்ரோவைரஸ் தொற்றுக்களை கண்டறிய ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த ரெட்ரோவைரஸ் நோய்களான டியூபர்குலோசிஸ் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இதை கண்டறியறதுக்கு இந்த பிசிஆர் டெஸ்ட் ஆனது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது.